என்ன செண்பகம், ஒரு மாதிரியா இருக்க, முகம்லாம் வாடி போயிருக்கு. என்னடி? வாங்கக்கா உக்காருங்க. என்னடி நான் கேட்ட கேள்விக்கே பதில் காணு? என்ன ஏன் என்னடா இருக்க, முகம்லாம் வாடி போன மாதிரி இருக்கு? என்ன கவலையோட இருக்க? என்ன கவலைக்கா, எல்லாம் பெரிய பொண்ணை நினச்சி தான் கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். என்னத்த சொல்ல? என்ன பெரிய பொண்ணை நினச்சி கவலைப்படுறியா? ஏன் கண்மணியை நினச்சியா? அவ்வளோதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே. வசதியான உள்ள உன் அண்ணன் பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அப்புறம் என்னடி? எங்கக்கா, நம்ம தான் நினைக்கிறது அப்படி, வசதியான அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கோன்ட்டு. அவள் அங்கே படுற பாடு யாருக்குக்கா தெரியும்? எனக்கு தாங்க தெரியும். ஆ, என்னடி சொல்கிற? ஏன் அங்கே குடும்பப்படுத்துதாலம்மா? ஒன்றை மண்டாடி குடும்பப்படுத்துது? ஆமாக்கா, எங்கள் அன்னிக்கு அப்பையிலேருந்து என்னை பிடிக்கவே பிடிக்காதுக்கா. எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட பொண்ணு கிடச்சின்னு தான் நான் கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணினேன். கண்மணியே கல்யாணம் எனக்கு இப்போ வேணாம், நான் படிச்சுட்டு இன்னும் மேலே படிச்சுட்டு வேலைக்கு போன ஏற்பாடு தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டி சொன்னான். நான் தான் கேட்காம எங்கள் அண்ணன் பொண்ணு கேட்டுருச்சேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா அக்கா, நீ என்னத்த சொல்கிறது? இது என்னடி இது கூத்தா இருக்கு? ஒன்றை முண்டாட்டி என்ன அப்படியாப்பட்ட உள்ள பொன்பளையாவா? ஏண்டி ஒன்றை முண்டாட்டிக்கு தான் ஒன்றை பிடிக்காதுன்னு தெரியுது, அவள் அப்படியாப்பட்ட பொம்பளான்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது எதுக்கடி பொண்ணை கொடுத்த? வீட்டில் போய் கொடுக்கலாமா? எங்கள் அண்ணன் நான் பார்த்துக்கிறேன், போகிறேன், நல்லதுமா வச்சுக்கிறேன் போகிறேன்ட்டு எங்கள் அண்ணன் சொல்லிச்சேன்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் பேச்சு அங்கே மேலே எங்கே இருக்குது? கீழே தான் இருக்குது எங்கள் அண்ணன் பேச்சு. எங்கள் அண்ணி பேச்சு தான் மேலே இருக்குது. எங்கள் அண்ணி ஒரு அதட்டுனா எங்கள் அண்ணனே பயப்படுவார். அப்படி இருக்கும்போது என் பொண்ணை பயப்படாமல் என்ன அக்கா செய்யும்? என்ன செய்வா? ரொம்ப குடும்பப்படுத்தி ரொம்ப பேசுதான். என் மேலே உள்ள கோவத்தெல்லாம் என் பொண்ணுக்கிட்ட அண்ணி காட்டுது பேருக்கு. எனக்கு இப்போ தான் தெரியுது. அடி ஆத்தி, என்னடி இது? ஓ மேலே கோவம் இருந்தா அவன் என்ன செய்வா? வந்த வீட்டுக்கு வந்த பொண்ணை மருமவளை நல்லதுமா வச்சுக்காம எதுக்கடி பேசிக்கிட்டு ஏசிக்கிட்டு கிடக்குறா? ஓ மேலே தான் அப்படி என்ன கோவம்? நீ என்ன செஞ்ச அவ்வளோல? நான் ஒன்றுமே செய்யலக்கா. ஏன் தான் என்ன பிடிக்கலண்ட தெரியல. அன்னைக்கு அப்பையிலேருந்து எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து என்னை பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அண்ணன் தான் என் மேலே பாசமாக இருக்கும். எங்கள் அண்ணன் என் மேலே பாசமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அக்கா. அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அண்ணனையும் பேசுவாங்க, என்னையும் பேசுவாங்க. நான் தெரியாதாம்மா என் பொண்ணை வரப்போ கொடுத்துட்டேன். என் மேலே உள்ள கோவத்தெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட காட்டாங்க. எங்கள் அண்ணன் நல்லதுமா தான் என் பொண்ணுக்கிட்ட நடத்துக்கு தான் பேசுதான். இவங்க அண்ணி தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்களாம், அவளை உட்கார விட மாட்டாங்களாம். அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்ட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்க சொல்கிறாங்களாம். அதுக்குண்டு அவள் என் மேலே கோச்சிக்கிட்டு நான் ஃபோன் போட்டால் வர ஃபோனே எடுக்க மாட்டாக்கா. நான் போய் பார்த்து அவளை பார்த்தே ஒரு மாதம் ஆகுது. அடி ஆத்தி, இது என்னடி கூத்தா இருக்கு? பக்கத்து ஊர் தானே, பக்கத்து ஊர் தான் உன் அண்ணன் ஊர், இந்த பக்கத்து ஊர் தான் உன் ஊர். பக்கத்து ஊரில் இருக்கிற நீனு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் பஸ்ஸில் ஏறி உக்காந்தா போய் இறக்கி விட்ருவானுவ. போய் பார்த்துட்டு வராமல் நீ என்னாடி நீ எனக்கு கதை பேசுகிற? நான் போனாலும் அவள் என்கிட்ட பேச மாட்டாக்கா. என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா. அவள் கல்யாணம் வேணான்டா நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டானே, அதுக்குண்டு என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாக்கா. என்ன செய்கிறது? நான் ஃபோன் போட்டாவே தான் எடுக்க மாட்டாள். அப்படி இருக்கும் போது நான் நேராக போனால் பேசவும் மாட்டா, ஏதாவது என்னை திட்டுவா. அவங்க அன்னிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், சிரிப்பாங்க. நான் அங்கே போய் கேவலப்பட்டு வரத்த போகாமல் இருக்கிறதே மேலுண்டு நினச்சிட்டு இருக்கேங்க்கா. அதுவும் சரிதான், உன் அன்னிக்காரிக்கு தான் உன்னையே பிடிக்கலங்கிற. உன் பொண்ணும் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்ட்டு உன் மேலே கோபமாக இருக்காங்கிற. அப்படி இருக்கும்போது அவள் ஏதாவது பேசுனா உன் அன்னிக்காரி சிரிச்சு நான் ஏன்டி தான் பண்ணுவா? அதுக்கு நீ போகாமல் இருக்கிறது எவ்வளோ மேலடி? பொண்ணு பேசுகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப திமிரு வச்சு போய் உன்னை அவளை சேர்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நையாண்டி பண்ணிகிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? அந்த போகிற வீட்டில் உனக்கு என்ன மரியாதை இருக்கும்? போனால் வீட்டுக்கு போனால் மரியாதையோடய இருந்தால் தானாடி. ஒன்றா நான் ஏன் இப்படி பயப்படுறாரு? பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி பேச்சு கட்டுட்டே இருப்பாரா? அப்படி உள்ளவர் உன் பொண்ணை பார்த்து அவர் கட்டலாமா பையனுக்கு? ஆமாம், அந்த மாப்பிள்ளைக்காரன் என்ன செய்கிறான்? அவன் அம்மாவை எதுவும் கேட்க மாட்டானோ? அவனா நல்ல பையன். அவன் வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிடுவான். அவங்க அம்மா பேசினா வர அம்மா பேசுறது ஒன்று மனசில் நினச்சிக்காதீங்க அத்தை அண்டெல்லாம் சொல்லுவான். அத்தை அத்தைன்னு அவ்வளோ பிரியமாக இருப்பான் கல்யாணம் பண்ணாகட்டியும். இப்போ அவனா அம்மா பேச்சு தான் கேட்குறானா? அக்கா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை பேசுகிறானா ஏசுகிறானா கண்மணியே? அன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபோன் போட்டப்போ சொல்லி அழுவுனா, அதுலேருந்து ஃபோனு நான் போட்டால் எடுக்கவும் மாட்டாக்கா. அது கிடக்குப்பா.
ஆத்தாக்காரி தான் அப்படின்டா மௌனம் அப்படி இருப்பான். ஒன்னா பயப்படுறாரு அன்னைக்கு. உன் மாப்பிள்ளையும் பயப்படுறான் ஆத்தாக்கு. அது எந்த தைரியத்தில் அடி நீ போய் அந்த வீட்டில் போய் பொண்ணை கட்டினேன், எப்படி கட்டினேன்னு கேட்குறேன். தெரியாதாம்மா கல்யாணம் பண்ணிட்டு தான் இப்போ முடியாமல் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேங்க்கா. அம்மா உன் வீட்டுக்காரரை தான் போய் பார்க்க சொன்னேன். அவர் போனாலும் எங்கள் அண்ணி மரியாதை கொடுக்காது அக்கா, மரியாதை இல்லாமல் பேசும், அவருக்கு பிடிக்காது. அங்கேருந்து வந்து என்கிட்ட வந்து சண்டை போடுவாருக்கா. அது கிடக்குப்பா. இம்ட்டு சேதியாக வச்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி இருந்தால் என்னடி ஆகுறது? ஏன்டி போய் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிவிட்டு பொண்ணேன் இப்படி உக்காந்து கிடக்குறியடி, நான் என்னத்த சொல்கிறதுப்பா. ஆமாம், உன் 2 பொண்ணு எங்க அவ்வளோல காணு? பெரியவ காலேஜுக்கு போயிருக்காக்கா, சின்னவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. 3 பொண்ணா இருக்கு, ஒரு ஆம்பளை பிள்ளை வர இல்லை. கடவுள் தான் உனக்கு 3 பொண்ணாவே கொடுத்து விட்டாரு. அதுக்குன்னு தான் பெரிய பொண்ணை கொண்டு அண்ணன் பையனுக்கு கொடுக்கணும்ட்டு இப்படி கொடுத்து விட்டு இப்போ உக்காந்து நடக்கிற கவலையோட. என்னப்பா வாஷிங் மிஷின் இருக்கும் போதே துணியெல்லாம் கையால் துவைக்க சொல்கிறாங்க. கையெல்லாம் ஒரு வலி தாங்க முடியல. வேலைக்கு ஒரு ஆழம் வைக்க மாட்டுறாங்க. எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியா இருக்கு. அப்பா இப்போ தான் வேலையே முடிஞ்சிருக்கு. இங்கேயே உட்காந்து நடப்போம். அப்போ தான் அத்தை ஏதோ வேலை சொல்லாமல் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட போனாலே ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க. எல்லாம் எங்கள் அம்மாவை சொல்லணும். என்னை இந்த வீட்டில் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு ஃபோன் போடுது, ஃபோனு என்கிட்ட பேசுறதுக்கு. பேசவும் வேணாம், ஒன்றும் வேணாம். அவங்க பாட்ட ஃபோனை அடிச்சுக்கிட்டு போட்டோம். நான் ஃபோனை எடுக்கவே மாட்டேனே. அண்ணன் வந்து பொண்ணு கேட்டாருன்னு சொல்லிட்டு என்னை இந்த வீட்டில் கல்யாணத்தை பண்ணி கொடுத்து என் வாழ்க்கையை குட்டிச்சார் ஆக்கிடுச்சு எங்கள் அம்மா. நான் மேற்கொண்டு படிச்சுட்டு வேலைக்கு போகலான்ட்டு ஆசையாக இருந்தேன். என் ஆசை பூரா மோசமாக போயிடுச்சு. இங்கேயே உட்காந்து கிடக்க வேண்டியது தான். நைட்டு பூரா வர இங்கேயே படுத்துடலாம் இருக்குது. கூப்பிடாம வச்சுருப்பாங்க. அப்பயே அப்படியே கூப்பிடாம இருப்பாங்க. இப்போ கத்துனாலும் கத்துவாங்க, கண்மணி அண்டு ஏதாவது வேலை சொல்லி. கண்மணி கண்மணி சரியா போயிடுச்சு, கூப்பிட்டுட்டாங்க. இப்போ தான் சொன்னேன் இங்கேயே உட்காந்து கிடக்குன்னு, அங்கே போனால் ஏதாவது வேலை சொல்லுவாங்கன்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஏய் கண்மணி, வேலைலாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிடுச்சு அத்தை. வேலை முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அதானே பார்த்தேன். வேலை முடிஞ்சு நான் உட்காரவே கூடாது. இந்த பொம்பளைக்கு காப்பி போட்டு வரணுமாம்ல, காப்பி. அப்பா கொஞ்ச நேரம் வர உட்கார விட மாட்டேது. இப்போ போய் காப்பி போடணுமா? சரியாக போச்சு. அதுக்கு இங்கே வந்து உட்காந்தே இருந்திருக்க வேண்டியல. சமையல் கட்டிலேயே அப்படியே நிற்க வேண்டியதான் போயிருக்கு. சமையல் கட்டிலேயே அப்படியே அங்கேயே உட்கார வேண்டியதான், இந்த புழுக்கத்திலேயே. ஏய் சீக்கிரம் காப்பி போட்டு எடுத்துட்டு வா, தலையெல்லாம் வலிக்குது. தலைவலி வந்துடுச்சு, தலைவலி. போட்டு எடுத்துட்டு வரேன் சீக்கிரம். நானா மிஸ்னா காப்பின்றோன்னா உடனே வர்றதுக்கு போய் போட்டு தானே எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் பொறுங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப பேசாதடி, ரொம்ப பேசாத. போய் காப்பியை போடு. வேலை முடிச்சுட்டா இங்கே வந்து உட்கார வேண்டிய தானே. என்ன அங்கே உட்காந்து? அப்போ தான் நான் கூப்பிட மாட்டேன் நினச்சி அங்கே உட்காந்தியா? போய் சீக்கிரம் காப்பியை போட்டு எடுத்துட்டு வாடி. எப்படி இருந்தாலும் பம்பா கண்ணுக்கு தெரியுமா தெரியல, எங்கே உட்காந்தாலும் கண்டுபிடிச்சிரு. சீக்கிரம் போட்டு வரணுமாம்ல காப்பி. நான் மிஸ்ஸுன்னு இல்லை.